கீழப்படுத்திட்டு 25 மூச்சு ஓய்வு. அடுப்பதான் அடுத்த பயிற்சி போனோம். ரெண்டாவது பயிற்சி சொன்னேன் இல்லையா? அந்த ரெண்டாவது பயிற்சி பிறை பாதம் 1, இது பிறையும் பாதமும் செஞ்சால் ஒரு 3. அந்த மாதிரி 3 சுற்று கொடுக்குறாங்களா 5 சுற்று கொடுக்குறாங்களான்னு யோகா மாஸ்டர் சொல்லுவாங்க. 3 சுற்றுனா ஒவ்வொரு சுற்றுக்கும் 15 நிமிட மூச்சுகள் ஓய்வு. அதை 3 சுற்று கொடுத்த பிறகு கீழே படுத்துக்கிட்டு 25 மூச்சு ஓய்வு முடித்த பிறகு உங்களுக்கு நார்மல் ஆகிடும். அடுத்த பயிற்சி அப்புறமா போகும். 3வது பயிற்சி ஜானு சிராசனம் அப்படின்னு பேர். அது எப்படி செய்யணும்னா காலை நீட்டிக்கொண்டு காலை 2 காலம் நீட்டுங்க. காலை நீட்டிக்கொண்டு இந்த வலது கால் இடது காலுடைய தொடையில் வச்சுக்கணும். இப்ப என்ன பண்றீங்க, இந்த கை இந்த நரம்பு வந்து சமமா இருக்கணும், கொண்டு விடக்கூடாது. இது ஃபுல்லா பதியணும். பதியும் போது கையை வச்சுக்கிட்டு மூச்சை இழுத்துட்டு மூச்சை வெளியிட்டுக்கிட்டே தான் வளையணும். வச்சு முடிஞ்ச அளவுக்கு இப்போ முதல்ல வராது, இந்த பாதத்தை தொடரும் வளைஞ்சி. அப்போ இந்த இடுப்பிலிருந்து வளையும். முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ரொம்பலாம் ரிஸ்க் இருக்காங்க. போயிட்டு உடனே ரிலீஸ் ஆகும். ரொம்பலாம் நிற்காதீங்க. மறுபடியும் போயிட்டு உடனே ரிலீஸ் ஆகும். மறுபடியும் 3வது போயிட்டு உடனே ரிலீஸ் ஆகும். போகும்போது மூச்சை வெளியிட்டு போனோம், ரிட்டர்ன் வரும்போது மூச்சை உள்ளே இழுத்துட்டு வரணும். இது 1 பாதம். அடுத்தது 2 லெஃப்ட் ரைட் ஹேண்ட் ரைட் பாதம் நல்லா படியணும். அதே மாதிரி மூச்சு விட்டு வெளியிட்டு கொண்டு போயிட்டு உடனே வரணும். போயிட்டு உடனே வரணும். போயிட்டு உடனே வரணும். இதுக்கு பேரு ஜானு சிராசனம் பேர். 3வது பயிற்சி. சரிங்களா?